மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டோட அதிகமாக முக்கியமானது நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸ் தான். எவ்வளோ குவாலிட்டியான ட்ரேட்ஸ் எடுக்கிறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்மளோட மைண்ட் செட்டு. நான் இந்த 2 நாளாக என்னோடய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிலேருந்து கொஞ்சம் சில ட்ரேட்ஸ்லாம் எடுத்தேன். பட் ஆனால் ஓரளவு ப்ராஃபிட் ரேஞ்சில் தான் இருக்கேன். இன்னும் நமக்கு $60 ட்ராடவுன் இருக்குது. கொஞ்சம் ட்ரேட்ஸ் எடுக்கும் போது சில டைம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். ட்ரேடிங்கும் பண்ணேன். இன்னும் நமக்கு அக்கௌண்ட் பாஸ் பண்ணால் $560 தேவைப்படுது. அப்புறம் டிராஃபிக் சீக்ரெட்ஸ் புக் படித்தேன். நெட்வொர்க்கிங் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி படித்தேன். ஷார்க் டேங்க்ஸ் பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கான ஒரு டிவி ஷோ. ஒரு 4-5 ஜட்ஜஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்க என்ன பிஸ்னஸோ அதை கேட்டு அவங்க பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுற ஆண்டர்ப்ரனர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி பில்ட் பண்ண நெட்வொர்க்கை வச்சு இவங்களை அந்த நெட்வொர்க்கில் ஆட் பண்ணி அதுலேருந்து லாபம் சம்பாதிக்க முடியுமா முடியாதுன்றத அவங்க ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க. அவங்க ஆல்ரெடி வச்சுருக்க ஒரு நெட்வொர்க்கை வச்சு ஈஸியாக பில்ட் பண்ண முடியும் அவங்களால ப்ராஃபிட் ரேஞ்சுக்கு. அதே மாதிரி நாமளும் நமக்கான ஓன் டிராஃபிக் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும். அப்படி முடியலன்னா நம்ம டிராஃபிக்கை வாங்க பார்க்கணும். ஆட்ஸ் ரன் பண்ணி அது மூலிமா நெட்வொர்க் டிஸ்ட்ரிபியூஷன் ஏற்றுறது. கண்டென்ட் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள்.